அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து எல்லா புகழும், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் உலகத்தார்களுடைய ரப்பான அல்லாவுக்கே சொந்தமானதாக இருக்கும். அல்ஹம்துல உள்ள அலிஃபுலாம் இஸ்திகராக்குள்ளது. அலிஃபுலாம் என்னதுங்க? இஸ்திகராக்குள்ளது. இஸ்திகராக்குன்னா எல்லா புகழும் அனு சொல்கிறது. புகழ் மொத்தம் எத்தனை இருக்குது? புகழ் மொத்தம் எத்தனைப்பா? 4. அல்லாஹ் அல்லாஹ்வை புகழ்வது. என்னது? அல்லாஹ் அல்லாஹ் தன்னையே புகழ்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்றான். அல்லாஹ் தன்னை தானே புகழ்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அலிஃப்லாம் இஸ்திகராக்குள்ளது. விளங்குதுங்களா? எல்லா புகழும்னா புகழ் மொத்தம் எத்தனை இருக்குது? புகழ் மொத்தம் 4 இருக்கு. புகழ் மொத்தம் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. ஒன்றாவது அல்லாஹ் அல்லாஹ்வையே புகழ்வது. அல்லாஹ் அல்லாஹ்வையே புகழ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான். எல்லா புகழும் உலகத்தார்களை படைத்து அவங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் தன்னையே புகழ்றான். அல்லாஹ் அல்லாஹ்வை புகழ்வது. 2வது அடியார்களை அல்லாஹ் புகழ்வது. அடியார்களை லக்கது கலக்கனல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம் தான். லக்கது கலக்கனல் இன்சான மனிதனை அழகிய படைப்பில் நான் படைத்திருக்கிறேன்றான். நம்மளை பாராட்டுறான்ல? விளங்குதப்பா? லக்கது கலக்கனல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம்ங்கிறான். நம்மளை தானே அல்லாஹ் பாராட்டுறான். அல்லமல் இன்சானம் ஆலம் யாலம் மனிதனுக்கு அறியாததை எல்லாம் அவன் கற்றுத்தந்தான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தினோங்கிறான். ஆதமுடைய மக்கள்னு நம்ம தானே. அப்போ அடியார்களை அல்லாஹ் புகழ்வது. அல்லாஹ் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்வது. அடியார்களை அல்லாஹ் புகழ்வது. 3வது அடியார்கள் அல்லாஹ்வை புகழ்வது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin. அல்லாஹு மாலிகல் முல்கி தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிமன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். புகழ்றோம்ல, அல்லாஹ் தானே பாராட்டுறோம். 3வது அடியார்கள் அல்லாஹ்வை புகழ்வது. 4வது அடியார்கள் அடியார்களையே புகழ்வது. அடியார்கள் புகழ்வது. அவர் தங்கமானவர், இவர் தங்கமானவருங்கிறான். அவன் ஏதாவது உபாரம் செஞ்சா என்ன செய்யறான்? அடியார்களை அடியார்கள் பாராட்டுகிறார்கள். அப்படி தானங்க? அடியார்கள் நீ உனக்கு ஒருத்தன் ஏதாவது உதவி செஞ்சுட்டான், நீ பாராட்டினாலும் செய்தான் அந்த பொருளை மூலின் நியாமி யார் தான்? அல்லா தானே. அல்லா தானே கொடுக்குறான். ரொஞ்சான்னு கேட்டேன். அவன் புகழ் மொத்த 4 எல்லா புகழும் யாருக்கு தான் உரியது? அல்லது இன்சுக்குள்ளதுன்னு சொல்லலாம். இன்சுக்குள்ளதுன்னா பாராட்டுன்னா யார் யார் எதை எதை விளங்கி வைத்திருக்கிறார்களோ அந்த பாராட்டு அல்லாஹ்வுக்குரியது. சிலவங்க விருந்து கொடுக்கறது பாராட்டுன்னு விளங்கி வச்சுருக்காங்க. பொன்னாடை போத்துவது பாராட்டுன்னு விளங்கி வச்சுருக்கிறாங்க. பூமாலை போடுவது பாராட்டுன்னு விளங்கி வச்சுருக்கிறாங்க. விளங்குதப்பா? ஏதாவது பைசாக்கள் கொடுக்கறது, கவர் கொடுக்கறது பாராட்டுன்னு விளங்கியிருக்காங்க. அன்பளிப்பு கொடுக்கறது பாராட்டுன்னு விளங்கி வச்சுருக்கிறாங்க. யார் யார் எதை எதை பாராட்டு என்று விளங்கி வைத்திருக்கிறார்களோ அந்த பாராட்டு. அப்படி தானேப்பா? ஹஜ்ஜுக்கு போகும்போது எல்லாரும் ஒன்று கூடி போய் பஸ் ஏற்றி விட்டு வர்றாங்க, ரயில் ஏற்றி விட்டு வர்றாங்க. சிலவங்க சென்னை வரைய ஏர்போர்ட் வரைய போயிட்டு வர்றாங்க. ஏங்க அவங்க ஹஜ்ஜுக்கு போகிறாங்க இல்லைங்க, அவங்கள போய் நாங்கள் கண்ணியப்படுத்திட்டு வர்றோம், பாராட்டிட்டு வர்றோம். அவங்க வந்த உடனே அங்கேருந்து போய் சென்னையில் போய் அழைச்சிட்டு வர்றாங்க. ஏன் காரில் தான் கூப்பிட்டு வருவோம் ஹாஜியாரை. கூப்பிட்டு வந்து இங்கே ஹாஜி மக்காவுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க என்ன அறிவிப்பு செஞ்சு எல்லாரும் அவரை பற்றி பாராட்டி பேசுகிறாங்கல்ல. முசாபா மானக்கா செய்கிறாங்க. அது அப்போ யார் யார் எதை எதை பாராட்டு என்று விளங்கி வைத்திருக்கிறார்களோ அந்த பாராட்டு. இது ஜின்சியத்தான் அழிக்கலாம். மனசிலாயோ 2 அழுத்தம் வைக்கிறாங்கிறாங்க உள்ள சொல்கிறாங்க பாருங்கள். அதுக்கடுத்து ஹம்துன்னா என்னங்க? நம்ம எல்லா கிதாபிலும் சொல்கிறாங்க. ஓ சனாபில் லிசான் அலா ஜமீலில் இஃப்தியாரிகி மின் நியமத்தின் கைரி கேளுங்க. எப்பா ஹம்துன்னா என்ன?
ஒரு சனாவு பில் லிசான், நாவால் வாழ்த்துவது. ஒரு சனாவு பில் லிசான் அலால் ஜமீலில் இஃப்தியாரி, சுயமாக ஒருவர் உண்டாக்கி கொண்ட நல்ல காரியத்தின் மீது, சுய முயற்சியினால் ஒருவர் உண்டாக்கி கொண்ட நல்ல காரியத்தின் மீது நாவால் வாழ்த்துவது. ஒருத்தர் அழகா பயான் செய்கிறாரு, ஒருத்தர் அழகா கராத் ஓதுறாரு, சுய முயற்சியினால தானே செஞ்சார். அது அழகா ஓதினார், நல்லா பேசினார், எழுத்து அழகாக இருக்கிறது, எல்லாம் பாராட்டுறாங்க. அப்போ அது அவர் சுய முயற்சியினால் உண்டாக்கிக்கிட்ட நல்ல காரியம், அதையும் நாவால் வாழ்த்துவது. கேட்டேன், சுய முயற்சியினால் உண்டாக்கிட்டு நல்ல காரியம்தான். ஒருத்தர் சூப்பராக தண்ணி போடுறான், ஒரு சூப்பராக கொலை செஞ்சான், இன்னும் அற்புதமாக கொலை செய்கிறாரு, பாராட்டுவாங்களா? அது நல்ல காரியம் கிடையாது. தண்ணி போட்டாலும் சரி தான், ஆடாமல் போகிறாரு, கேட்டேன், சொல்ல முடியுமா? இதெல்லாம் நல்ல காரியம் இல்லை. விளங்கிட்டா? சுயமாக உண்டாக்கிக்கிட்ட நல்ல காரியத்தின் மீது நாவால் வாழ்த்துவது. அவன் உபகாரம் செஞ்சாலும் செய்யாட்டாலும், நியமத்தின் கைரிகான்னு நிறுத்துங்க, பாராட்டப்படக்கூடியவன் உபகாரம் செஞ்சாலும் செய்தான், செய்யாட்டாலும் செய்தான். ஒருத்தர் சுயமாக உண்டாக்கிக்கிட்ட நல்ல காரியத்தின் மீது நாவால் வாழ்த்துவது. அந்த வாழ்த்தப்படக்கூடியவர் நம்மளுக்கு எதுவும் வாங்கி தந்தாலும் செய்தான், வாங்கி தராட்டாலும் செய்தான், அதெல்லாம் தேவையில்லை. விளங்குச்சப்பா? இல்லை ஒருத்தர் நல்லா பேசுகிறாரு, அவரை வாழ்த்துறோம். ஒருத்தர் கொத்தனார் சூப்பராக வீடு கட்டியிருக்காரு, இன்ஜினியர் மாடல் நல்லா இருக்குது, இந்த வீடு அமைப்பே சூப்பராக இருக்குங்கன்னு பாராட்டுறோம். அவர் நம்மளுக்கு டீயாக வாங்கி தந்தார், அப்படிலாம் வாங்கிலான்னு தரல. அவன் நல்ல தொழில் நல்லா இருக்குங்கிறதுனால அவருடைய காரியத்தை நம்ம வாழ்த்துறோம் நாவால். அப்போ உபகாரம் செஞ்சாலும் வரும், உபகாரம் செய்யாட்டாலும் வரும். இந்த இன்ஜினியர் நம்மளை கூப்பிட்டு வச்சு, பாருங்க நான் இன்னும் அழகாக செஞ்சுருக்கேன், ஸ்வீட் படையெல்லாம் வாங்கி கொண்டு கொடுப்பா, நான் வாங்கி கொண்டு கொடுத்து கேட்டேன், நம்ம வாழ்த்தினாலும் செய்தான். அவர் ஸ்வீட்லாம் ஒன்று வாங்கி தரல, அவர் இன்ஜினியர் யாருன்னே தெரியாது, சும்மா ஒரு பில்டிங்கை பார்த்து வாழ்த்துறோம், பாராட்டுறோம். அதான் ஹம்து. விளங்குதப்பா? அப்போ உபகாரம் செஞ்சாலும் வரும், உபகாரம் செய்யாட்டாலும் வரும். ஆனால் நாவில் இருந்து மட்டும்தான் வரும். உபகாரங்கிற ஹம்துங்கிறது எங்கிருந்து வரும்? அந்த பாராட்டு நாவில் இருந்து மட்டும்தான் வரும். ஆனால் சுக்குருனா அப்படி கிடையாதுங்க. சுக்குருனா உபகாரம் செஞ்சால்தான் வரும். சுக்குரும் வாழ்த்து தான், பாராட்டு தான். சுக்குரும் என்னதுதான்? வாழ்த்து தான், பாராட்டு தான். ஆனால் அது உபகாரம் செஞ்சால் மட்டும்தான் வரும். தேங்க்ஸ்ன்னு எப்போ சொல்லுவேன், சுக்குரன் எப்போ சொல்லுவேன்? ஏதாவது உபகாரம் செய்யும்போது தான் நம்ம சுக்குருன்னு சொல்லுவோம், அப்படி தானே? ஒரு தெரிஞ்சவர் நமக்கு தெரிய யாருனே பழக்கம் இல்லை, நம்மளை பார்த்தோன்னா அஜரத்துங்கிறதுனால, அஜரத் டிக்கெட் எடுக்காதீங்க அஜரத், உங்களுக்கு நான் டிக்கெட் எடுக்கிறேன். ஒரு டிக்கெட் எடுத்தாருங்கிறதுக்கு போனதுக்கு தஞ்சாவூருக்கு, ஊருக்கே அவனுக்கு திருநெல்வேலிக்கு எடுத்து தந்தார். ரொம்ப நன்றிங்க, எனக்கு யாருன்னே உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் அஜரத்தினோன்னு எனக்கு உபகாரம் செஞ்சிட்டீங்க, ஓதுல பிள்ளைன்னு உபகாரம் செஞ்சிட்டீங்க, முஸ்லியார்னு உபகாரம் செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு சுக்ரான் அப்படி தானே சொல்கிறேன், நன்றிங்கிற ஜெசாக்கல்லான்னு சொல்ல, அதுக்கு தான் நன்மை இருக்குது. ஜெசாக்கல்லா தேங்க்ஸ்ன்னு சொன்னால் நன்மை கிடையாது. ஜெசாக்கல்லான்னு அல்லா ரசூல் சொல்லி தந்ததை சொல்லணும். ஜெசாக்கல்லா ஹைரன் கரீம் தெய்வம் பாரக்கானா, உனக்கு அல்லாட்டையும் கூலி கிடைக்கும். விளங்குதப்பா? அப்போ சுக்குருன்னா என்ன? அதுவும் வாழ்த்து தான், ஆனால் உபகாரம் செஞ்சால் மட்டும்தான் வரும். விளங்குது? ஆனால் 3 இடத்துலேருந்து வருமா சுக்குரு? எங்கே? நாவில் இருந்து வரும், கல்பில் இருந்து வரும், ஏனைய அவயங்கள் இருந்து வரும். ஒரே ஒரு முஸ்தாதை பார்த்தோன்னே அஜித்து அஸ்லாம் வலைக்கும் அப்படி இப்படிங்கிற, ஏன் அப்படி செய்கிற? உனக்கு ஒரு படித்து தந்தாருங்கிறதுனால, உனக்கு கல்வி போதித்தாருங்கிறதுனால தான் உஸ்தாதை பார்த்து இப்படி சொல்கிறோம். அங்கே அஜித்துக்கு அப்படி குனிகிற, நேரு கேட்டேன், ஏறிங்க அஜித்துங்கிற, உன் சீட்டை கொடுக்குற, ஏன் அஜித்து எங்கே அஜித்துங்க? அவங்க டிஜிஎம்எஸ் ஒருத்தருக்கு எங்கேயோ இருந்து வந்தாலாம், கொஞ்சம் தடாமடான்னு எந்திரிச்சு நைட்டில் 1 மணிக்கு சீட்டு கொடுத்தாரான் அஜரத்து. விளங்குதான் கேட்டேன், உஸ்தாதுங்கிறது பற்றி இல்லைங்க. அப்போ ஏனைய அவயங்கள்லேருந்து, கை காலில் இருந்து வரும், கல்பில் இருந்து வரும். எனக்கு அவர் அப்படி செஞ்சாருங்க, இப்படி செஞ்சாருங்க நினச்சி என்ன செய்யறோன்னு பாராட்டுறோம். கல்பால் துவா செய்கிறோம்ல, அதுவும் என்னது? பாராட்டு தான், வாழ்த்து தான். என் கல்பை ஒரு மதகு செஞ்சுக்கிட்டே இருக்குது. நாக்கில் இருந்து வரும். எங்கேருந்து வரும்? நாக்கில் இருந்து வரும். நன்றி நன்றிங்கிற, ஜிசாக்கல்லா ஜிசாக்கல்லாங்கிற. அப்போ சுக்குருங்கிறது உபகாரம் செஞ்சால் மட்டும்தான் வரும். ஆனால் 3 இடங்களில் இருந்து வருகிறது. எங்கேருந்து? கல்பில் இருந்து வருது, நாவில் இருந்து வருது, ஏனைய அவயங்கள் இருந்து வருது. கேட்டேன். அப்போ ரெண்டும் ஒரு ரீதியில் பார்த்தா ஆமா இருக்குது, இன்னொரு ரீதியில் பார்த்தா காசாக இருக்குது.
ஒரு ரீதியில் பார்த்தா ஆமா இருக்கு, இன்னொரு ரீதியில் பார்த்தா காசா இருக்கு. உபாரம் செஞ்சாலும் வரும், உபாரம் செய்யாட்டாலும் வரும் ஹம்துங்கிறது. இது ஆமா போயிடுச்சு. நாக்கில் இருந்து மட்டும்தான் வரும்ங்கும்போது அகசா போகுது. ரைட்டப்பா? இது என்னது சுக்குருங்கிறது உபாரம் செஞ்சால் மட்டும்தான் வரும். எப்போ மட்டும்தான் வரும்? அப்போ உபாரம் செஞ்சால் மட்டும் வருங்கிறது ஹஸ். ஆனால் 3 இடத்துல இருந்து வருது. கல்பில் இருந்து வருது, நாக்கில் இருந்து வருது, ஏனைய அவயங்கள் இருந்து வருது. வருகின்ற இடத்தை கவனித்து ஆமா போகுது. ஒரு ரீதியில் காசு, ஒரு ரீதியில் ஆம். மதகுன்னா உபாரம் செய்யணும்லாம் பொதுவாக பாராட்டுறது. உதவி கேட்டேன், சுய முயற்சி இருக்கணும்னு தேவையில்லை. உதவி கொடுத்தா அழகாக இருக்கான், அவனை பாராட்டுறான். அவனை சுய முயற்சி செஞ்சால் அழகானா? அது அல்லாவில் படைச்சான். அது மதத்து செய்தன் அல்லாஹ் சரி. மதத்து செய்தன் செய்தியை நான் வாழ்த்தினேன் அவனுடைய அழகின் மீது. அவனுக்கு அழகு இருக்கிறதுனால் பாராட்டினேன். இது சுய முயற்சினால் வந்தது அல்ல. இதுக்கு என்ன சொல்லணுமா? மதங்கணுமா? இருந்தா தான் அது ஹம்து. சிலவங்க 2 ஒன்று தாங்கிறாங்க, சிலவங்க 2 ஒன்று சொல்கிறாங்க. விளங்கிருச்ச பற்றி சொல்லு, செய்தலாம் விளங்கித்தான் வா. அல் ஹம்து, ஹம்து என்பது ஒரு சனாவல் ஜமீல் இஃப்தியாரி நியமத்தின வைரிகா. உபாரம் செஞ்சாலும் செய்யாட்டாலும் சுயமாக உண்டாக்கிக்கிட்டு நல்ல காரியத்தின் மீது நாவால் வாழ்த்துவது. எழுதுனப்பா. ஒல் மதஹு, மதஹு என்பது ஒரு சனாவலா அலல் ஜமீலி, நல்ல காரியத்தின் மீது முத்தலகுன் பொதுவாக வாழ்த்துவது. அவங்க சுய முயற்சினால் வரணும்னு தேவையில்லை. சுய முயற்சி இல்லாமல் வந்தாலும் தான் மதகு செய்யலாம். மதத்து செய்தன் அலா இல்மியினா ஹம்து, ஜெயிதை கல்வியினால் பாராட்டினேன், திறமையாக இருக்கிறான் பாராட்டினேன். அது சுய முயற்சினால் தான் கல்வி வரும். ஆனால் அமித்து செய்தன் அலா ஹுசினின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுய முயற்சினால் வரலையே அழகு. அமித்து செய்தன் அலா ஹுசினின்னு சொல்ல முடியுமா? அது மதகத்து செய்தன் அலா ஹுசினி ஹீங்கணும். ஜெயிதை அவனுடைய அழகின் மீது பாராட்டின அழகாக இருக்கிறான். அதுவும் சுயமாக உண்டாக்கிட்டது இல்லையே. யாரு கொடுத்தது அழகு? அல்லாஹ் கொடுத்தது. சுய முயற்சி செய்யும் போது அல்லாஹ் தான் தர்றான், அது வேற. அதில் அவனுடைய உழைப்பும் இருக்குல்ல. அழகை டைரெக்டாக அல்லாவே கொடுப்பான். அப்படி தானேங்க? சிலவங்க கருப்பாக இருந்தாலும் அழகாக இருப்பாங்க, சிலவங்க வெள்ளையாக இருப்பாங்க, அழகு இருக்க மாட்டாங்க. அப்படின்னு சிலவங்க இருக்காங்கல்ல. கருப்பாக இருந்தும் அழகாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எப்படி தானேப்பா? கருப்பாக தான் இருப்பாங்க, ஆனால் அழகாக இருப்பாங்க, லட்சணமாக இருப்பாங்க. சிலவங்க வெள்ளையாக இருப்பாங்க, அழகு இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அழகுங்கிறது அல்லாஹ் தர்றது. கருப்புக்கு நகை போட்டு கண்ணால் பாருங்கிறான். கருப்புக்கு நகை போட்டு, கருப்பாக இருக்கிறவங்களுக்கு நகை போட்டு பார்த்தோம்னா நல்லா இருப்பாங்க. ஆம்பளைகள் இல்லை, லேடிஸுகள். கருப்புக்கு நகை போட்டு கண்ணால் பாரு. சரிவா. மதகு என்பது ஒரு சனாவலர் ஜமீலி, நல்ல காரியத்தின் மீது வாழ்த்துவது முத்தலகன் பொதுவாக. தக்கூலின் செயல் சொல்வாய், அமித்து செய்தனா இல்மிகி என்று சொல்வாய். செய்தையனுடைய கல்வியின் மீது பாராட்டினேன், திறமையானவனா இருக்கான். அது அவனுடைய முயற்சி இருக்கு, முயற்சி. அவே தான் ஹம்துங்கிறோம். அமித்து செய்தனா இல்மிகி கரமியனுடைய தயாளத்தன்மையின் மீது. தயாளத்தன்மைங்கிறதையும் உண்டு பண்ணணும். ஏன்னா கஞ்ச புத்தியாக போயிடும். கேட்டேன், இவன் தான் உண்டு பண்ணணும் தயாளத்தன்மையை. வலா தக்குல் நீ சொல்லக்கூடாது, அமித்து அலா ஹுசினின்னு சொல்லக்கூடாது. அழகின் மீது அவனை என்ன செஞ்சேன், ஹம்து செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. பல் மதஹ்துன்னு தான் சொல்லணும். விளங்குதா? வக்கது கீழே சொல்லப்படுகிறது ஹுமா, ஹம்தும் மதகும் அகவானி முத்தராதிபான பதம் என்றும் என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. எழுதுலங்க. ஆனால் அவள் சுக்குரு, சுக்குரு என்பது முகாபலத்தின் நியாமி நியாமத்தி, முகாபலத்துன்னு படிக்கணும். காபல யுகாபில் முகாபலத்து. ரைட்டப்பா? ஒரு சுக்குரு, சுக்குரு என்பது முகாபலத்தின் நியாமத்தி, உபகாரத்தின் எதிரிடையில் உள்ளதாயிருக்கும். கவுலன் பேச்சாலும், அமலன் செயலாலும், வாத்திகாதன் உள்ளத்தாலும். வாத்திகாதன்னா உள்ளத்தாலும் செயலாலும் பேச்சாலும் உபகாரத்தினுடைய எதிரிடையில் உள்ளதாக இருக்கும். உபகாரம் செஞ்சால் மட்டும்தான் வரும். ஆனால் 3 இடத்துலேருந்து வருது. செயலாலும் வரும், கல்பாலும் வரும், பேச்சாலும் வரும். கால ஒரு கவிஞர் கூட சொல்லுகிறார், இந்த கவி நான் படிச்சோன்னபடி,
வாதத்துக்கும் முன்னியமாவு மின்னி சலாசத்தன் எரீவ லிசானிவல் லமீரல் முஹஜ்ஜபா அஃபாதத்துக்கும் முன்னியமாவு மின்னி சலாசத்தன் அஃபாதத்துக்கும் நியாமாவும் மின்னி என்னிலிருந்து ஞாபகத்துகள் உனக்கு பயனளித்து விட்டது. சலாசத்தன் 3 பயனளிச்சிருச்சு. நான் உனக்கு உபகாரம் செஞ்சேங்கிறதுனால 3 விஷயத்தால் நீ பாராட்டிக்கிட்டு இருக்க. என்ன எரி, 1வது கையாயிருக்கும், 2வது லிசானி நாவாயிருக்கும், 3வது லமீருல் முஹஜ்ஜபா மறைக்கப்பட்ட கல்புமா இருக்கும். நான் உனக்கு ஞாபகம் உபகாரம் செஞ்சேன், ஆனால் அது எத்தனையில் எனக்கு பயனளிக்குது? உன் கையில் பயனளிக்குது, உன் நாக்கில் பயனளிக்குது, கல்புலையும் எனக்கு நீ என்ன பாராட்டுறியப்பா. ஆமாம், லபீர்னா கல்பு, மஞ்சப்பண்ணா மறைக்கத்தானப்பட்டிருக்கு. இப்போ ரேட்டு அர்த்தம் பைத்துக்கு அர்த்தம் வச்சு விளங்குதா? இன்னொரு வைக்கவா? அஃபாதத்துக்கும் நியமாவும் மின்னி என்னில் இருந்து உண்டான உபகாரங்கள் உனக்கு பயனளித்து விட்டது. சலாசத்தன் 3 பயனளித்து விட்டது. எரி கை என்ற, லிசானி நாவ் என்ற, லமீரல் முஹஜ்ஜபா மறைக்கப்பட்ட கல்வி என்ற 3 பயனளித்துச்சுன்னு சொல்லலாம். பதிலாக கொடுக்கறது போக்கப்பட்ட வேலுக்கு மவ்வூலாக்கலாம். ஐனி எரி கையை நாடுகிறேன், லிசானி நாவை நாடுகிறேன், லமீரல் முஹஜ்ஜபா மறைக்கப்பட்ட கல்வை நாடுகிறேன். போக்கப்பட்ட வேலுக்கு மவ்வூலாகலாம், பதிலாகவும் ஆக்கலாம். போக்கப்பட்ட தான் கபராகலாம். 3 என்ன? 1வது எரி என்னுடைய கையாயிருக்கும், 2வது நிசானி என்னுடைய நாவா இருக்கும், 3வது லமீருல் முஹஜ்ஜபா மறைக்கப்பட்ட கல்பா இருக்கும். கல்புலையும் என்ன பாராட்டுற, நாக்கிலையும் பாராட்டுற, ஏனைய அவயங்கள்லையும் கையின்னு கையை மட்டும் போட்டிருக்காங்க. சரிதானப்பா? ராமராய் தனி ஏனைய அவயங்க நாக்கில் வரும், நாக்கால் பாராட்டுங்கிறது நாக்கிலேருந்து வர்றது தானே. கல்புலையும் வருது, ஏனைய அவயங்கள்லேருந்து வருது. கேட்டால் அவரை கண்டு இப்படி பயப்படுறது எங்கள் அத்தாங்க, எங்கள் அம்மாங்க, எங்கள் அண்ணங்க, எங்கள் உஸ்தாதுங்க. ஃபகுவே என்ன போடுறாங்க பாரு. எப்பா இந்த அம்தாகிறது அம்மு ஒரு ரீதியில் ஆமா இருக்கும், மினுகுமா சுக்கரை விட அம்தை விட ஆமா இருக்கும், மீன் வஜியின் ஒரு விதத்திலே. உபாரம் செஞ்சாலும் வரும், உபாரம் செய்யாட்டாலும் வரும். இதை கவனிச்சு ஆமு தானப்பா. வா ஹஸ்ஸு மின் ஆகர இன்னொரு ரீதியிலே அகஸ்ஸா இருக்கும். வருகின்ற இடத்தை கவனித்து அகஸ்ஸு, வருகின்ற இடத்தை கவனித்து எங்கேருந்து மட்டும்தான் வரும். ஹம்துங்கிறது நாக்கிலிருந்து மட்டும்தான் வரும். அப்போ வர்ற இடத்தை கவனித்து அகஸ்ஸு எடுத்துனங்க. எடுத்தனப்பா. ஒரு ரீதியில் ஹம்து ஆமா போகுது, இன்னொரு ரீதியில் அகஸ்ஸா போகுது. எதை கவனித்து அம்மு? உபாரம் செஞ்சாலும் பாராட்டு வரும், உபாரம் செய்யாட்டாலும் பாராட்டு வரும். இது அம்து. நாக்கில் இருந்து மட்டும்தான் வரும் கவனிச்சு என்னது? அகஸ்ஸு. ஏய் வலம்மா காணல் ஹம்து, ஹம்து மின் ஷாபின் நேமி சுக்குரி, சுக்குரியினுடைய பங்குகளிலே, அஷியா அலின் நேமி நியாமத்துகளை ரொம்ப அடைய விளையக்கூடியதாகிவிட்ட போது, அதல்லா மக்கானிகா அந்த உபாரத்தினுடைய இடங்களை ரொம்ப அறிவிக்கக்கூடியதாகிவிட்ட போது, எலி ஹஃபாயில் ஏத்திகாதி ஏத்திகாது மறைந்திருப்பதினால், ஒமாஃபி ஆதாபில் ஜவாரிஹி உறுப்புகளிலிருந்து வரக்கூடியது, மேல் ஏத்திமாலி அது நடிப்பாக இருப்பது சாத்தியம் என்ற காரணத்தினால், விளங்குதப்பா. ஹம்தி என்பது சுக்குரினுடைய பங்குகளிலேயே ரொம்ப அடைய விளையக்கூடியதாகிவிட்ட போது, ஜுஇல அந்த ஹம்தை ஆக்கப்பட்டு விட்டது. ரேச சுக்குரி சுக்குருக்கு தலையானதாக ஆக்கப்பட்டு விட்டது. உம்தத்த ஃபீஹா ஃபீஹி அந்த சுக்குரியில் மிக முக்கியமானதாகவும் ஆக்கப்பட்டுச்சு. சுக்குருக்கு ஹம்து முக்கியமானது, நாக்கால் பாராட்டுறது. ஏனென்றால் ஏத்திக்காதுங்கிறது யாருக்கும் தெரியாதுல்லப்பா. நான் உள்ளத்தில் வச்சுருக்கேங்கிறது யாருக்காவது தெரியுமா? உறுப்புங்கிறது நடிக்க கூட செய்யலாம். என்ன செய்யலாம்? நாக்கில் சொன்னால் உண்மையை தான் சொல்லுவான். நாக்கிலையும் நடிப்பு இருக்குன்னு கேட்காத, நேரம் கேட்டேன். அது ரொம்ப அடைய விளைகிறதுனால நாக்கில் பாராட்டுறது மிக முக்கியமானதுன்னு வந்துருச்சான். விளங்குதான்னு கேட்டேன். அந்த என்ன நாக்கில் சுக்குரு வந்து நாக்கிலிருந்து வருது மிக முக்கியமானது. விளங்குதான்னு கேட்டேன். விளங்குது தம்பி? அர்த்தம் வச்சுதான். ஒரு அம்மா காணல் ஹம்து, ஹம்து இன் ஷாபி சுக்குரி
சுக்குரியினுடைய பங்குகளிலே ஹம்து அஷியாலி நியமி நியமத்துகளை ரொம்ப அடைய வளையக்கூடியதாகிவிட்ட போது அதல்லா மக்கானிகா அந்த உபாரத்தினுடைய இடங்களை ரொம்ப அறிவிக்கக்கூடியதாகவும் ஆகிவிட்ட போது இந்த நாக்கிலிருந்து வர்றதுங்கிறது ஏன் நீ ஹஃபாயில் ஏத்திக்காது மறைந்திருப்பதினாலையும் அமாவி ஆதாபில் ஜவாரிஹி உறுப்புகளிலிருந்து வரக்கூடியது ஏத்திமாலி அது நடிப்புக்கு சாத்தியமாகும் என்ற காரணத்தினால் ஜுஇல ஹம்தை ஆக்கப்பட்டுருச்சு ரேச சுக்குரி சுக்குருக்கு தலையாக ஆக்கப்பட்டு நாமால் பாராட்டணும் ஒருத்தன் நல்ல காரியத்துக்கு ஃபீஹி அந்த சுக்குரிலே ஹம்தை முக்கியமானதாக ஆக்கப்பட்டுருச்சு கௌலி அலை ஸலாத்து வஸலாம் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு சொல்லிலே என்ன சொல்லுங்க அல்ஹம்து ரஸு சுக்குரி ஹம்து நாக்கால் பாராட்டுவது என்பது சுக்குருக்கு தலையானதாக இருக்கும் நாக்கால் பாராட்டுறது என்ன இருக்குது தலையாக இருக்கும் முக்கியமானதாக இருக்கும் மா ஷக்கர் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினவனா ஆக மாட்டான் மல்லம் யஹ்மிதுஹு பாராட்டாதவன் நாக்கால் பாராட்டாதவன் நன்றி அல்லாவுக்கு நன்றி செலுத்தினவனா ஆமான் ஒருத்தன் ஏதாவது நமக்கு செஞ்சுட்டாமனா நீங்கள் நல்லா இருக்கணுங்க நல்லா இருங்கங்க உங்களுக்கு நீண்ட ஆயுள் அல்லா தன்னு வாயால் சொல்லணும் நான் கல்பால் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் இப்படி ஏனைய உறுப்புகளால் நன்றி செலுத்தினலாம் சொல்லக்கூடாதான் வாயால் தான் சொல்லணும் என்ன சொல்லணும் தேங்க்ஸ்ன்னு சொல்லணும் அப்படி தானேப்பா ஜஸாக்கல்லான்னு சொல்லணும் சுக்ரன் சொல்லணும் நீ இப்படி சொல்லாமல் போனீங்கன்னா என்னங்க நான் இவ்வளோ உவாருங்க இந்த வேவுள்ள என்னை கண்டுக்காமல் போயிட்டான் சொல்லுவானா சொல்ல மாட்டானா போகும்போது ஒரு நன்றி கூட சொல்லாமல் போயிட்டான் இப்போ கல்யாண வீட்டில் இவா நம்மளை கூப்பிட்டு சாப்பாடு போனால் அந்த போய் அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனோம்லப்பா சொல்லாமல் கொள்ளாமல் போனோம்னா சண்டை வருத்தப்படுவாங்க உள்ள வந்து சாப்பிட்டு ஒரு போகிறேன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலைங்க சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டான் கல்யாண வீட்டில் சொல்லாமல் போகிறது தான் நல்லது என்னன்னு கேட்டேன் ஏன்னா எல்லோரும் வந்து அவனை போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது விளங்குதப்பா ரசூல் தான் சொல்கிறாங்களாம் அம்தாகிறது ரசு சுக்குரி சுக்குருக்கு தலையானதாக இருக்கும் மா ஷக்கர் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினவனா ஆக மாட்டான் மண் ஒருவன் லம் யஹ்மிதுஹு அல்லாஹ்வை புகழவில்லையே அந்த ஒருவன் நன்றி செலுத்தினவனா ஆக மாட்டான் அது அல்லாஹ் புகழணும் எல்லா ரப்பே அது நினச்சினவனை புகழணும் பாராட்டணும் உபாரம் செஞ்சவனை பாராட்டணும் நாக்கால அல்ஹம்துலில்லாஹ்னு நினச்சின்னு சொல்லணும் அதான் சாப்பிட்டு முடிச்சவொன்னே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிடணும் அல்லாஹ் ரொம்ப எதிர்பார்க்கலை நீ சாப்பிட்டு முடிச்சு பிரியாணி வந்துச்சா ரசம் வந்துச்சா என்ன சாப்பிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு ஒரே பிரியாணியே தின்னுக்கிட்டு இருக்கக்கூடாது ரசம் சாப்பிட்டா தான் பிரியாணி சிரிக்கும் விளங்குதப்பா ரம்மு என்பது நக்கீதுல் ஹம்தி ஹம்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் எப்பா ஹம்துனா பாராட்டு இகழ்னா ஆப்போசிட் என்னது இகழ்றது கேட்டா பாராட்டுறது இகழ்றது ரம்மு என்பது நக்கீதுல் ஹம்தி ஹம்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் ஒரு குஃப்ரான் என்பது நக்கீதுல் சுக்குருக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் நன்றி கெட்ட இடத்துல நடக்கிறதுங்கிறது எதுக்கு ஆப்போசிட்டு நக்கீதுல் சுக்குருக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் ஒரு ரஃபாவுக்கு அல்ஹம்துக்கு ரஃபு செய்யப்பட்டிருப்பது பில் இப்திதாயி முத்ததாவை கொண்டா இருக்கும் அது முத்ததா என்பதால் ரஃபு செய்யப்பட்டிருக்கு ஏட்டு இல்லைங்க அல்ஹம்துக்கு முத்ததா தானப்பா ஒரு ஹபருக்கு அதனுடைய ஹபர் லில்லாஹி எதுவாக இருக்கும் லில்லாஹி யார் லில்லா தான் ஹபர் அல்ஹம்துங்கிறது முத்ததா லில்லாஹிங்கிறது ஹபர் லர்ஃபை இஸ்தகரார் ஒரு இடம் பிடிச்சிருச்சு என்ன இடம் பிடிச்சிருச்சே முஸ்னது பிஹி என்ற இடத்தை பிடிச்சிருச்சு அதுவே அதுக்கு லர்ஃபை இஸ்தகரார் வாங்குவாங்க முத்தலுக்கு சொல்லப்பட்டுருச்சுன்னா லர்ஃபு லகுவு இடம் பிடிக்காது முஸ்னது இலகி முஸ்னது பிஹிங்கிறது தான் முக்கியமான தங்கிவு லர்ஃபு இஸ்தகரார்னா இடம் பிடித்து விட்ட ஒரு லர்ஃபு ஹபரு முஸ்னது பிஹி என்ற ஒரு இடத்தை இணைஞ்சிருச்சு அது பிடிச்சிருச்சு முத்தல்லுக்கு சொல்ல மரத்து பி செய்திங்கிறோம் பி செய்திங்கிற லர்ஃபு லகுவுங்கிறாங்க ஏன் அது முஸ்னது இலையும் கிடையாது முஸ்னது பியும் கிடையாது அப்படி தானேப்பா மரர் தூல அந்த ஃபேல் வந்து முஸ்னது பிஹி தூங்கிறது முஸ்னது இலை பி செய்திங்கிறது அது வந்து முஸ்னது இலவி முஸ்னது பிங்கிற பேரை பிடிக்கலையே ஆனால் லில்லாங்கிறது இணைஞ்சிருச்சே இடம் பிடிச்சிருச்சு முஸ்னது பிஹி என்ற இடத்தை அதான் சொல்கிறாங்க ரஃபாவுக்கு அதற்கு ரஃபு செய்யப்பட்டிருப்பது பில் இப்திதா இப்ததாவை கொண்டா இருக்கும் ஹபருக்கு அதனுடைய ஹபர் லில்லாஹி என்னவா இருக்குங்க லில்லாஹியாக இருக்கும் அசலுகு அல்ஹம்தினுடைய அசல் நசபு நசபாக இருக்கும் போக்கப்பட்ட பேருக்கு அது மஃபூலா தானே இருந்துச்சு
அஹமதுல்லாஹன்னு தான் இருந்துச்சு, அல்லாவை நான் புகழ்கிறேன்னு. ஆனால் அஹமதுல்லான்னா புகழ்றேன்னு அர்த்தம். இப்போ புகழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நேற்று புகழ் கிடையாது. அமித்துன்னா புகழ்ந்துட்டேன், முடிஞ்சிருது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ்னா எல்லா புகழும் அல்லாவுக்குன்னா எக்காலமும் உக்காலமும் எதற்கண்ண தவாமு சுபூத் இஸ்திமராறு ஜும்லே கபரியா காமிக்கும், ஜும்லே ஃபேலியா என்ன ஜும்லே ஃபேலியா காமிக்கும். எதுங்க தவாமு சுபூத் இஸ்திரார ஜும்லா இஸ்மியா காமிக்கும், ஜும்லே ஃபேலியா தவாமு சுபூத் இஸ்திமரார காமிக்கணும், காமிக்காது. இப்போ நான் பாராட்டுறேங்கிறதான் காமிக்கும். விழுந்திருக்கேன். ஆகவே நசப்பை விட ஏதோ ரொம்ப ஏற்றம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா போலும் அல்லாவுக்கே என்று ரஃபு செய்கிறது தான் ரொம்ப ஏற்றம். நசபு செஞ்சால் இப்போ நான் புகழ்கிறேன், புகழ்ந்துட்டேன், புகழ்வேன் ஏதாவது ஒரு காலத்தை தானே காமிக்கும். ஆகவே அல்ஹம்துலில்லாஹ் ஆனால் ரஃபு வச்சு படிக்கிறது தான் ஏற்றம். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.